ராம் அப்துல்லா ஆண்டனி. ஸோ இது எங்களோட ஃபஸ்ட்டு படம். ஸோ ரொம்ப மாதிரி ப்ரௌடாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இவனுங்களும் அதில் பண்ணியிருக்கானுங்க. இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நம்மளோட டேரக்டர் ஜெயவர் அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி எங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ண எங்களுடைய அன்னை வேளாங்கண்ணி ப்ரொடியூசருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போஸ்டர் ரிலீஸ் பண்ண பேர் எங்களுக்கு நிறைய வரவேற்பு கிடச்சிது. பார்த்துட்டு இருக்க மக்கள் முதல்ல உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். எங்களுடைய போஸ்டர் நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் ஆக்டர் விஜய் ஆண்டனி சார் தான் லான்ச் பண்ணார். அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் எங்களுக்கு அந்த ஒரு சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த தருணம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னும் இதை மேலே மேலே எடுத்துகிட்டு போக உங்கள் கையில் மட்டுமே இருக்குது. ஸோ மக்களாகி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ எங்களுக்கு படம் நல்லா இருக்கு அதை நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும். ஆனால் எங்களுக்கு கதை மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த கதையை நம்பி தான் நாங்கள் இவ்வளோ தூரம் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய ஸ்ட்ரகிளில் மீறி நிறைய போராட்டங்கள் மீறி நாங்கள் இந்த படத்தை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நிறைய கஷ்டப்பட்டது எங்களுடைய டேரக்டர் மட்டும்தான். ஸோ இவனுங்களை நாங்கள் மெயினாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஷ்டப்பட்டுருக்காரு. இல்லை சார் இது குழந்தைங்களோட படம், நாங்கள் அவங்கள வச்சு தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணி நிறைய போராட்டங்கள் மீறி இந்த படத்தை நாங்கள் இந்த தேட்டருக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இவனுக்கு பேசுவானுங்க. இவன் பேர் அர்ஜுன். இந்த படத்தில் அப்துல்லா இன்னும் கேரக்டராகவே வாழ்ந்துட்டு இருக்கான். இவன் பேர் அஜய் அர்னால். இந்த படத்தில் ராம். ஸோ இவனுங்க பேசுவாங்க. இந்த படத்தில் நீங்கள் தான் பாட்டு தானே பாடி? இல்லை பிரதர், ஆக்சுவலாக இதில் ஃபுல்லாக என்னோட நடிப்பு மட்டும் தான் காமிச்சிருக்கேன். நடிப்புன்றதோடைய நான் அந்த ரோலாகவே இதில் வாழ்ந்துருக்கேன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் எந்த பாட்டுமே நான் பாடலை பிரதர். நிறைய இப்போ வந்துட்டுருக்க யாரெல்லாம் நியூவாக வந்துட்டுருக்காங்களோ அவங்கள வச்சு தான் நாங்கள் பாட்டெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் பிரதர் இதில் நான் பாட்டு பாடல. எந்த கான்ட்ரவர்சியும் கிடையாது. ராம் அப்துல்லா ஆண்டனி டைட்டில் தான் தவிர 3 மதத்தில் இருக்கிற பசங்க மட்டும் நட்பாக இருந்தால் என்னன்னாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம். நட்புனால சில பேர் தவறான பாதையில் போகிறாங்க. ஆனால் இந்த 3 பசங்களும் சேர்ந்து சமுதாய அக்கறையில் இருக்கிற ஒரு பிரச்சனையை எடுத்து அதை சால்வ் பண்ணுறாங்க. அதுதான் படத்தோட மெய்யக்கரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சஸ்பென்ஸ் த்ரில்லாக போகும். இதில் ஒரே ஒரு விஷயம் நம்ம லீக்கட் பண்ணால் கூட எல்லா ட்விஸ்ட்டும் உடஞ்சிரும். அதுக்காக தான் நாங்கள் சஸ்பென்ஸாகவே வச்சுருக்கோம். இது ஏன் இன்றைக்கி எதையுமே நாங்கள் வெளிப்படையாக சொல்லலைன்னா படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரிய வரும். அதனால தான் இவங்க மேலோட்டமாக பேசியிருக்காங்கன்னு. படத்தோட சொல்லணும்னா இதுதாங்க பிரதர், வேறு ஒன்றும் இல்லை. இது போலீஸோட பசங்க அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் இருக்குமா, இல்லை ஒரு ஹீரோ மெட்டீரியலாகவே ஒரு படத்தில் இருப்பாங்க? இது ஒரு ஹீரோ மெட்டீரியல்னு சொல்லலாம். ஆனால் 3 பசங்க தான், 3 பசங்களுமே ஹீரோ தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இவரை கொஞ்சம் மெயின் பண்ணியிருக்கோம். அதனால் இவர் தனித்துவமாக தெரிய வாய்ப்பு இருக்குது. அதுதான் போலீஸோட கதைக்கும் இதுக்கும் நம்மளுக்கும் சுத்தமாக சம்மந்தம் இல்லாததாக இருக்கும். இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். டீசர் வரும்போது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். ஒவ்வொரு நாங்கள் வெளியில் வரும்போது இந்த கதையோட என்ன பேட்டர்னு உங்களால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுதாங்க இப்போதைக்கு சொல்ல முடியும் பிரதர். இதுக்கப்புறம் நீங்க ஹீரோவா தான் பண்ணுவீங்களா? ஐயோ அப்படியே நான் இந்த படம் முடிச்சுட்டு நிறைய கேரக்டர் ரோல்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். அப்படிலாம் கிடையாது. நான் ஆக்சுவலாக இதில் எனக்கு ஹீரோவாக காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் 3 பேர் பண்ணியிருக்கோம். அண்ணன் சொன்ன மாதிரி கிளைட்டாக நான் கொஞ்சம் தனித்துவமாக காமிச்சிருக்காங்க. அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஆனால் இது முடிச்சுட்டும் நான் இப்போ நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அப்படி தான் பண்ணுவேன்னு கிடையாது. நீங்கள் வேறு அந்த போஸ்டர் பார்த்தா தனுஷோடைய ஒரு இது மாதிரி இருக்கு, 6 பேக் வச்சுக்கிட்டு அதோட இது எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? இல்லை எப்படி? அப்படிதான் ஆக்சுவலாக நான் அந்த பங்கு அந்த போஸ்டர் அப்படி வச்சிருக்கோம். உங்களுக்கு அப்படி தோணலாம். ஸோ நிறைய பேரும் அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் இது முன்னாடி படத்துலேயும் நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக நான் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கேன். ஜிம்முக்கெலாம் போயிட்டு அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ பெரிய ஆக்டர் கூட எனக்கு கொஞ்சமாச்சு சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேறு எதுவுமே கிடையாது. ரேணுகுண்டா ஒரு ராவான ஒரு இது மாதிரியும் அது பார்க்கறதுக்கு தெரியும். போஸ்டர் பார்த்தா ஸோ அதோட இது என்ன எடுத்துக்கிட்டீங்களா? இல்லை இல்லை அந்த ஸ்டோரி வேறு, இது ஸ்டோரி வேறு. அதை தான் சொல்கிறேன். இது ஃபுல்லாக சஸ்பென்ஸ் தான். நான் சொன்னேன் எதையும் உடைக்கிற அளவுக்கு இது இப்போது அந்த சூழ்நிலையில் இருக்கிறோம். இது படம் வரும்போது தான் தெரியும் ஏன் இவ்வளோ மெயின்டைன் பண்ணாங்கன்றது. இது ஏதோ பில்டப்புக்காக ஒன்றும் கிடையாது. ஏன்னா கதைக்களம் அப்படி ஓப்பனிங்லேருந்தே சஸ்பென்ஸ் தான், எண்டு வரைக்கும் இருக்கும்.
ஆனால் ஃபுல் உங்களுக்கு ஹேப்பியாக த்ரில்லிங்காக ஒரு இருக்கும் ஒரு விஷயம். வாட் நெக்ஸ்ட் தான் என்னோட மூவியாக இருக்கும். அடுத்த சீனுக்கும் பார்த்தீங்கன்னா கனெக்டட் இருக்கும். எண்டு கிளைமேக்ஸ் வரைக்குமே அதை நான் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏன் தம்பியை பாட வைக்கலன்னு சொன்னீங்க. எல்லாம் அதை தாண்டினா இந்த படத்துக்கு யார் கேட்டாங்களோ அந்தளவுக்கு அப்பேலோ பாடியிருக்காரு ஒரு சாங்கு, சித்ரா மேடம் ஒரு சாங் பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃப்ரோஜி பண்ணியிருக்காரு. இது போல் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபெமிலியரான சிங்கர்ஸ் தான் போட்டிருக்கோம். தம்பி இந்த பாட்டுக்கு அந்த வாய்ஸ் தேவைப்படாதனால தான், இல்லைன்னா தம்பி யூஸ் பண்ணிருக்கோம். வேற ஒன்றும் இல்லைங்க பிரதர். சஸ்பென்ஸ் சொல்லி எனக்கே இந்த போஸ்டர் வந்து லான்ச் ஆகிறப்ப தான் சென்ட் பண்ணாங்க. அவ்வளோ சஸ்பென்ஸாக வச்சிருக்காரு இவரு நிறைய விஷயத்த. நானே கேட்டிருப்பேன், ஆனால் போஸ்டர் ரெடி பண்ணிட்டீங்க எனக்கு சென்ட் பண்ணுங்க. தம்பி அதெல்லாம் கிடையாது, சஸ்பென்ஸ்னால் சஸ்பென்ஸ் தான், நாங்கள் ரிலீஸ் பண்ணுறப்போ நீங்கள் பார்த்துங்க அப்படி சொன்னவர் தான். ஸோ நான் எங்களுக்கே நிறைய சஸ்பென்ஸாக வச்சுருக்காரு. ஸோ அதுவும் இல்லாமல் நான் டேரக்டர் சார் பற்றி நிறைய சொல்லுவோம். என்னென்னா எனக்கு வந்து நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன கதை இது. ஸோ அப்போயே நாங்கள் பண்ண வேண்டியது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். வாழ்க்கையில் ஒரு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எங்கள் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நிறைய ட்ராப் ஆகி தான் வந்து போச்சு. ஸோ அதே மாரி சார் நான் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ பிடிவாதமாக எப்படி சொல்கிறது, திறமை மேலே ஒரு கர்வத்தோடு இருப்பாங்கல்ல. ஸோ அந்த கர்வத்தோடு இந்த படத்தை வந்து இவர் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதில் எங்களை நம்பியிருக்காரு. ஸோ நான் அவருக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கோமா எங்களுக்கு தெரியல, எனக்கு படம் பார்க்கும்போது தான் வந்து தெரியும். ஸோ அது வரைக்கும் இவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய விஷயம் சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ இந்த மேடையில் ஸோ ஆடியோ லான்ச் அதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ நாங்கள் அதுலேயும் நாங்கள் நிறைய வந்து டீகோட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். டைட்டிலில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மதத்தோட பிறை சிலுவை அது எல்லாமே வந்து மாறி போட்டிருக்கீங்க. இவங்க கேரக்டரும் அவங்க கல்ச்சரில் இருக்கிறது எல்லாமே அவங்க கேரக்டர் நேம் மாறி இருக்கா இல்லை மாறி தான் இருக்கா? இல்லை, அது வந்து என்னென்னா அதுதான் இது என்னென்னா எல்லா மதமும் ஒன்றுன்றதை நாங்கள் காமிச்சிருப்பேன். நானும் எல்லாமே ஒன்று தாண்டா அப்படின்னு சொல்லி தான் அதில் நான் டிசைன் பண்ணியிருப்பேன். தனித்தனியாக நான் காமிக்கிறதுக்கு விருப்பப்படல, எல்லாரும் ஒன்று தானே. அதே போல் பார்த்தீங்கன்னா படத்தோட கிளைமேக்ஸும் உங்களுக்கு அப்படி தான் உருக்கமாக இருக்கும். ஏன் அந்த எல்லாம் ஒன்றுன்னு போட்டதுக்கான விடை வந்து கிளைமேக்ஸில் இருக்குது பிரதர். ஓகே தேங்க்யூ. லாஸ்ட்டாக ஒன்றே சொல்லிக்கிறேன், கேமரா ஆஃப் பண்ணுறாதீங்க. ஸோ எங்களுக்காக டைம் ஒதுக்குனா எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறது உங்ககிட்ட மட்டும் தான் இருக்குது. அப்புறம் மக்களாகிய உங்ககிட்டயும் இருக்குது, பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் எல்லாருக்குமே உங்ககிட்ட மட்டும் தான் இருக்குது. ஸோ நிறைய ரீச் கிடைக்கும். இல்லை இன்னைக்கு இல்லை என்றைக்குமே உங்களோட ஒவ்வொரு எழுத்துக்களும் தான் எங்களை வந்து மேலே ஒரு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு படிக்கட்டாக அமையும். அதுக்கு நான் கதையை நம்பியிருக்கேன், என்ன சார் நம்பினாரு, நான் உங்களை நம்பியிருக்கோம். அதேதான், வேற ஒன்றும் இல்லை. மக்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இல்லை. ஸோ இது எல்லாமே சேர்றது வந்து மக்கள் உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ அண்ட் ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லா புகழும் ஆண்டவனுக்கு, வேறு யாருக்குமே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். பை சார். இந்த படம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கான படம். இது கதை எழுதிட்டேன், ஆனால் ப்ரொடியூசருக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். ஆனால் கதையை நம்பி நான் போராடின்னு இருக்கேன். ஆனால் என் மேலே இருக்க ஒரு நம்பிக்கையில் அன்னை வேளாங்கண்ணி ஸ்டுடியோஸ் எனக்கு ஒரு கடவுள் கூட சொல்லலாம். ஏன்னா எனக்கு ஒரு லைஃப் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியாது ஒன்றும் கிடையாது. ஒரு முதல் படத்துக்கு ப்ரொடியூஸ் கிடைக்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டம்னு சார் நம்பந்து முழுக்க என்னை நம்பினார். நான் கதையை நம்பியிருக்கேன். கதையை மீன்ஸ் என்னென்னா என் கூட ட்ராவல் பண்ண ராம், அப்துல்லா, ஆண்டனி இந்த 3 பசங்களை வச்சு தான் நான் படமே ட்ராவல் ஆகும். அவங்க மேலே இருக்க நம்பிக்கை, இந்த பசங்க இந்த படத்துக்காக உழைச்சது வந்து இது கடவுள் கண்டிப்பாக அதுக்கான ஊதியம் கொடுப்பாரு. அதுக்கு வந்து ஒரு சாட்சியாக வந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கூட போஸ்டர் பார்த்துட்டே சில நல்ல உள்ளங்கள்னு சொல்ல முடியாது, நல்ல பெரிய ஆட்கள் வந்து விஜய் ஆண்டனி சார், லிங்குசாமி சார், சேரன் சார், பசங்க பாண்டியராஜ் சார், பிரசாந்த் பாண்டியராஜ் சார், கல்யாண் சார் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. என்னடா இது முதல் படமாச்சே, இவன் வந்து எப்படி பண்ணுப்பான் அந்த ஒரு நம்பிக்கை. கதையை கேட்டாங்க, கதையை நல்லா இருக்குப்பா, நீ பசங்களை வச்சு பண்ணுற, நீ வெற்றி பெறுன்னு சொன்னாங்க. அந்த ஒரு சப்போர்ட் தான் முழுக்க இப்போவும் சொல்கிறேன். நான் இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு காரணமே அன்னை வேளாங்கண்ணி ஸ்டுடியோஸ், எங்கள் கிளமெண்ட் சுரேஷ் சார் தான். அவர் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இந்த படத்துக்காக ஓடணும்னு சொன்னார். எங்களால் தான் லேட் ஆகுமே தவிர இது வரைக்கும் சாரால் வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் படம் நிற்கவும் இல்லை. ஷூட்டிங் அவ்வளோ விறுவிறுப்பாக பண்ணோம். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா உழைப்பு அதிகமாக போட்டோம். அந்த உழைப்பு வந்து எங்களுக்காகன்னு இல்லாமல் சாருக்காக நாங்கள் அர்ப்பணிப்போம். இந்த உழைப்பை என் கூட சேர்ந்து இந்த பசங்க அவ்வளோ ஒரு இதுவாக ஒரு அண்ணன் தம்பியாக வந்து ஒர்க் பண்ணாங்க. என் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன் எல்லாருமே, கேமராமேன் சாராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், கோ டைரக்டராக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு அண்ணன் தம்பிங்க போல பண்ணாங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக எங்கள் ஊர் மக்கள், திருவள்ளூரில் ஷூட் பண்ணியிருக்கேன், எங்கள் ஊர் மக்கள் மட்டும் எனக்கு திருவள்ளூர் மாவட்டமே எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க. இதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்.
இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். இது வந்து என்னென்னா அடுத்தது 1 by 1 படத்தை விறுவிறுப்பாக முடிச்சிருக்கோம். இன்னும் டீசர், ஆடியோ லான்ச் எல்லாம் வரும்போது மேற்கொண்டு பேசலாம். எனக்கு வாய்ப்பளித்த என் கிளமெண்ட் சுரேஷ் சாருக்கு மிகவும் மறுபடியும் ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். மற்றும் இந்த செய்தியை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் எவ்வளோ நீங்கள் சேர்க்குறீங்களோ அதுதான் என்னோடய வெற்றி பாதைக்கு ஒரு படிக்கட்டாக அமையும். நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். இன்றைக்கி இருக்க மரியாதை என்றுமே இருக்கும். என்ன மேலே தூக்கி விட்டீங்களோ இதில் கஷ்டப்பட்ட இந்த குழந்தைங்களை தூக்கி விட்டிங்கன்னா என் லைஃப்பில் உங்களை மறக்க மாட்டேன். இந்த படத்தை அன்னை வேலனை ஸ்டுடியோஸ் மூலியமாக ராம் அப்துல்லா ஆண்டனி, இந்த படம் ஃபஸ்ட்டு பேரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி ராம் அப்துல்லா ஒரு படம் வந்திருக்கு. இப்போ ராம் அப்துல்லா ஆண்டனின்னு ஒரு படம் வந்திருக்கு. இது வந்து ஒரு மதத்தை சம்மந்தப்பட்டோ ஒரு ஜாதி சம்மந்தப்பட்டோலாம் கிடையாது. இந்த உலகத்தில் பள்ளி மாணவர்கள் எப்படி சீரழிகிறாங்க அதை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை கொண்டு வந்திருக்கோம். அவங்க நல்லபடியாக வாழ்க்கையை தொடரணுன்ட்டு. ரெண்டாவது, இந்த படத்துக்காக உண்மையாக உழைச்ச டைரக்டரும் சரி, மியூசிக் டைரக்டர், எடிட்டர் அண்டு டிசைனர், ஒருத்தரும் கேமராமேன், நைட்டும் பகலும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுவும் அவங்க மட்டும் கஷ்டப்படல, அவங்க ஃபேமிலியே சேர்ந்து கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. சில ஆக்டரே கேட்டாங்க, என்னங்க அவங்க குடும்பத்தோடு வந்து வேலை செய்கிறாங்கன்ட்டு. அந்த மாதிரி இந்த படம் வந்து நல்லபடியாக போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு, நல்லபடியாக வந்திருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் ஜான்சன் சார், பிஆர்ஓ. நான் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையாக. நாங்கள் ஒரு 2 பேரை போய் பார்த்தோம். பட் எனக்கு இவர் தான் வேணும்ன்ட்டு டைரக்டர் கண்டிப்பாக கேட்டார். ஆனால் அவரோட கடமை சூப்பராக பண்ணியிருக்காரு. எங்களுக்கு எத்தனையோ ஃபோன்ஸு, எத்தனையோ நியூ டைரக்டர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு கதை கேளுங்க சார். இன்னும் படமே ரிலீஸ் ஆகல, அதுக்குள்ளே அவங்க வந்து நம்மகிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இவங்க ஃபஸ்ட்டு டைரக்டர், ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர், படம் ஃபஸ்ட்டு நான் டைம் பண்ணுறேன். அவரும் ஃபஸ்ட்டு படம் எடுக்கிறாரு. பசங்களும் போயார் ஹீரோ ஃபஸ்ட்டுவாக அறிமுகப்படுத்துகிறோம். இந்த 2-3 பசங்களும் அவ்வளோ உயிர் கொடுத்து நல்லா வேலை செஞ்சுருக்காங்க. அதே போல் இங்கே ஒருத்தரும் இந்த படத்துக்காக உண்மையாக செஞ்சுருக்காங்க. பணத்துக்காக செஞ்சாங்களோ இல்லையோ, ஆனால் உண்மையான உழைப்பு இருக்குது இதில். அதனால் இந்த படம் கண்டிப்பாக நல்லபடியாக வெற்றி அடையும். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் இந்த படம் ஜெயிச்சிச்சின்னு இப்போவே எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் உங்ககிட்ட தான் இருக்குது, மீடியா கிட்ட தான் இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் முடிஞ்ச அளவு எங்களுக்கு நல்ல ஒரு கமெண்ட்ஸ் வாங்கி கொடுங்க, நல்லபடியாக ரீச் பண்ணுங்கள். நீங்களாம் நல்லபடியாக ரீச் பண்ணிங்கன்னா எங்களோட லைஃப் நல்லாயிருக்கும், இந்த பசங்க நல்லா இருப்பாங்க. இந்த சினி ஃபீல்டு உண்மையாக சொல்கிறேன், நான் 3-4 பிஸ்னஸ் பண்ணுறோம். பட் இந்த பிஸ்னஸில் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்காக படம் இல்லைன்னா அவங்க வீட்டில் சாப்பாடு இருக்கான்னு கூட தெரியல எனக்கு. வேலை இல்லைன்னா ரொம்ப இந்த படத்தை விட்டால் வேறு இல்லை போல இருக்காங்க லைஃபே. அவ்வளோ பேரை நான் பார்க்குறேன். நான் படம் நடுவில் ஸ்டக்காகி வந்தது எங்களுக்கு. இது ரொம்ப நாளாக நான் கன்டினியூ பண்ணுறோம். ரொம்ப பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஒருத்தர்கிட்டையும் போயிட்டு இவங்க கெஞ்சாத ஆளு கிடையாது. இவங்க அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டாந்துருக்காங்க. இந்த நல்ல உள்ளங்களுக்காக நல்ல மனசு, உண்மையாக சொல்கிறேன், பணத்தை ஏமாத்துறதோ இந்த படத்தில் ஏதோ எக்ஸ்ட்ரா செலவோ எங்கள் எதுவுமே வைக்கல. நல்லபடியாக நல்ல ஒரு முறையில் எடுத்துன்னு போயிட்டுருக்காங்க. ₹1 கூட அந்த ₹1 எங்கே போய் சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துட்றாங்க. அதனால் இது கண்டிப்பாக நல்லபடியாக வரும். அது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் மக்கள்கிட்ட நல்லபடியாக சேர்ப்பீங்க. மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஃபஸ்ட்டு போயார் ஒரு ஹீரோவாகிட்டார். இப்போது எல்லாமே போயார் ஹீரோவாக தான் கேட்குறாங்க. அதனால் மொத்தம் 3 ஹீரோ இருக்காங்க இங்கே. பட் அவர் வந்து ஃபஸ்ட் ஹீரோ. அதனால் இந்த ஹீரோ வந்து கண்டிப்பாக அடுத்த படம் டபுள் ஹீரோ ஆகிடுவார். அவருக்காகவும் இங்கே இருக்க வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸு, ஒரு ஃபோட்டோகிராஃபர் கூட பாவம், ஃபோட்டோகிராஃபரோட லைஃபு நான் பார்த்தேன். அவர் குழந்தை வந்து ஷூட்டப்போ இறந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப மனவேதனையாகிடுச்சு அந்த டைமில். அப்போ கூட அவர் அதை முடிச்சுட்டு போயிட்டு பார்த்தார். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அவங்க அர்ப்பணித்து வேலை செஞ்சாங்க. அதுக்காக இந்த படத்துக்காக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வெற்றியிட செய்யணும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.